My dear aspirants, welcome back to Yalina AS Academy. Okay, TAPS தமிழ்நாடு அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்றை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 23 வருஷம் போராட்டம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னது. பட் அதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வாக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களும் ஒரு சிலர் வந்து இதுக்கு மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாங்க பல பேர். பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இல்லை 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இந்த கான்ட்ரிபியூஷன் வச்சு பார்த்தா இது அதுக்கு மேலேயும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் விஷயத்தை பற்றி மட்டும் தான். ரெண்டாவது விஷயத்தை இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த பழைய இப்போ கொண்டு வந்திருக்க டேப்ஸுக்கும் இது மூலமாக வர்ற பெனிஃபிட்ஸ் ஓகேவா, இல்லை இதை விட அதிகமாக வருமா அப்படிங்கிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டாவது ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் சிபிஎஸ், அதாவது இப்போ கரண்டில் இருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், முன்னாடி இருந்தது, இனிமேல் வரப்போகிறது டேப்ஸ். ஓகேவா, இந்த மூணையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேப்ஸில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, ஸோ மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியம், எப்படி கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக இந்த கடைசி மாத ஊதியத்தில் 50%னா கிட்டத்தட்ட இது பேசிக் பே மட்டும்தான், கம்ப்ளீட் இதுவாக இருக்காது. ஓகேவா, பட் இது கம்ப்ளீட் சேலரியில் இருந்து இருக்காது, பேசிக் பேல இருந்து இருக்கும். பட் ஜியோ வந்தால் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா, ஏன்னா வழக்கமாகவே பென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கறது அந்த பேசிக் பேல இருந்து தான். இங்கே நம்பர்ஸை வந்து கொஞ்சம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மேபி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இது ஜியோ வந்ததுக்கப்புறம் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அதில் பணியாளர்களின் எம்ப்ளாயீஸ் வந்து ஊழியர்கள் வந்து 10% பங்களிப்பு. இப்போ சிபிஎஸ்ல எப்படி இருக்கோ 10% வந்து நீங்கள் பேசிக் ப்ளஸ் டிஏல பே பண்ணுறது, அதே 10% வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஓய்வூதியத்துக்கு தகுதியான ஆளுங்க, ஓய்வூதியம் பெற போகிறவங்க 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கான இணையான அகவிலைப்படி. எஸ், குட். ஓகேவா, ஸோ டிஏ வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி உயர்த்துவாங்களோ அதே மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் உயர்த்துவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அது வருஷத்துக்கு 2 தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை. இது எதுக்காக அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ வருஷத்துக்கு 6% 7% இன்ஃப்ளேஷன் நார்மலாகவே இருக்கும் நம்ம கண்ட்ரியில். ஸோ அதனால் விலைவாசி உயரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வர்ற பென்ஷன் அமௌண்ட் வந்து அதை கொஞ்சம் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் அகவிலைப்படி டிஏ அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அடுத்த மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால், அவர் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரையாவது ஒருத்தரை குடும்ப உறுப்பினரை வந்து நாமினியாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க பென்ஷன் என்ன வாங்கிட்டு இருந்தாங்களோ அதில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா, அடுத்தது அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது, அவங்க ரிட்டையர் ஆகிறப்போ இல்லை பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அந்த அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளம் ப்ளஸ் அவங்க எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு 25 லட்சத்திற்கு மிகாமல் கிராஜுவிட்டி பணிக்கொடை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்பட்ட பின், ஓகே, அது கம்ப்ளீட்டாக ஒரு இயர்ஸ் இருக்குது, 25 வருஷம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விட கம்மியாக தான் சர்வ் பண்ணிவிட்டு ஓய்வு பெற்றாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க 40 வயசு 45 வயசு 35 வயசுக்கு மேலே ஜாயின் பண்ணாலே வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நாங்கள் வந்து ஓய்வூதியம் கொடுப்போம், பட் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அது என்ன அப்படிங்கிறத சொல்லலை, அதுக்கும் ஜியோ வரணும். ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது 2003 வந்து இந்த சிபிஎஸ் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ இந்த 2003 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது புது ஸ்கீம் டேப்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிருப்பாங்க தெரியுமா, பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட முடிஞ்சிருக்கும். பட் அவங்களையும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். அந்த மாதிரி 2003 அந்த சிபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டேப்ஸுக்கு முன்னாடியே வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது எவ்வளோ ஓய்வூதியம், என்ன கால்குலேஷன் பேஸில் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே சொல்லவில்லை. அதுக்கும் ஜியோ வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதனால் எவ்வளோ அரசுக்கு இழப்பு இருக்குது, எவ்வளோ அரசு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்குறாங்க. பட் நமக்கு அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. பட் அந்த இதையும் ஷேர் பண்ணுறேன், நீங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணது தான், இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 3 ஸ்கீமையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அந்த 3 ஸ்கீம் எது, ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையும் சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமையும் டேப்ஸ் தமிழ்நாடு அஷூர்டு
பென்ஷன் ஸ்கீம் இந்த மூணையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஊழியர் பங்களிப்பு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு ஸ்கீம்லையும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இதில் ஓபிஎஸ்ல ஓய்வூதியத்திற்காக பென்ஷனுக்காக ஊழியர்கள் ₹1 கூட செலவு, அது அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஜிபிஎஃப் அப்படிங்கிற ஒன்று, ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்றை பிடிப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது சிபிஎஸ்ல அடிப்படை சம்பளம் ப்ளஸ் அகவிலைப்படி பேசிக் பே ப்ளஸ் டிஏல 10% கட்டாய பிடித்தம். ஓகே, ஓபிஎஸ்ல எதுவுமே பிடித்தம் கிடையாது. பென்ஷனுக்காக ஜிபிஎஃப் அப்படிங்கிறது சேவிங் ஸ்கீமுக்காக உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்காக பிடிச்சிருப்பாங்க. பட் அது என்ன விஷயங்கிறத கிளாரிட்டியாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஓபிஎஸ்ல ஜிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து பென்ஷன், ஜென்ரல் பென்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு உங்கள் சேலரியிலேருந்து பர்டிகுலர் அமௌண்ட்டை பிடிச்சிருப்பாங்க. 12% பேசிக் பேல இருந்திருக்கும். ஸோ அதை பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுலேருந்து எந்த அமௌண்ட்டும் பென்ஷனுக்காக அப்படிங்கிறது கிடையாது. பென்ஷனுக்கு வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு டேக் கேர் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஓபிஎஸ்ல நீங்கள் வெளியே வரப்போ உங்களுக்கு கிராஜுவிட்டி கிடச்சிருக்கும், ஜிபிஎஃப் அதோட அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் பென்ஷன் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் அப்போது இருந்தது. ஓகேவா? பட் சிபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் பேலையும் டிஏலையும் 10% பிடிச்சிட்டு அதை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்கீமில் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து அதோட ரிட்டர்ன்லாம் வேரி ஆகும். அது நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப எவ்வளோ இருக்கோ அந்த லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் இஃப் யூ நீட் அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு மாதம் வேணும் எனக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பென்ஷன் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். பட் சிபிஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி ப்ரொவிஷன் கிடையாது. உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டும் நீங்கள் வெளியே வரப்போ வாங்கியிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டேப்ஸ் அப்படிங்கிறதுல பங்களிப்பு என்னவா இருக்குன்னா அதே பங்களிப்பு இதில் இருக்கிறது தான் தொடரும் அப்படிங்கிறது. ஓகே, அடிப்படை சம்பளத்துலேருந்து 10% மட்டும் இருக்காது. ப்ளஸ் டிஏலையும் சேர்த்து 10%, ஜியோ வந்ததுக்கப்புறம் கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகேவா? ஓய்வூதிய தொகை கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% நிலையான ஓய்வூதியம். ஓபிஎஸ்லேயும் அதான் இருந்துச்சு, இங்கேயும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், சந்தை லாபம் குறைவாக இருந்தாலும் இந்த 50% குறையாமல் அரசு வழங்கும். ஏன்னா கவர்மெண்ட் நம்ம அமௌண்ட் அந்த 10% கான்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு மேட்ரு கிடையாது. ஏன்னா 50% கம்பல்சரியாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அதை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது எந்த வகையான ஃபண்டில் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்ப்போம் அது லாஸ்ட் ஸ்டெப்பில். ஓகேவா? சிபிஎஸ்ல நிலையான தொகை இல்லை. ஓய்வூதியம் நீங்கள் சேர்ந்த நிதியை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதால் கிடைக்கும் லாபத்தை பொறுத்து ஓய்வூதியம் அமையும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது குடும்ப ஓய்வூதியம். யாராவது ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓய்வூதியம், பொது ஓய்வூதியத்தில் 30% ஓபிஎஸ்ல. பட் இது வந்து அப்பப்போ கவர்மெண்ட் ரூலுக்கு தகுந்த மாதிரி, யார் ஆட்சியில் இருக்காங்கிறது தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகிட்டு இருந்துச்சு. ஜென்ரலாக சொல்லலாம் ஒரு 30% இது வந்து குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ சிபிஎஸ்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓய்வூதியம் அடுத்தது டேப்ஸில் வந்து 60%, அதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு இருந்த அமௌண்ட்டில் 60% வந்து வாரிசுகளுக்கு வழங்கப்படும். அதில் வந்து டிஏ அதுக்கப்புறம்லாம் என்ன கணக்கு என்ன ஏது அப்படிங்கிறது எதுவும் சொல்லலை. we have to வெயிட் ஃபார் ஜிஓ. ஓகேவா? ஸோ அந்த குடும்ப ஓய்வூதியத்தில் வந்து டிஏ உண்டா, எவ்வளோ கிடைக்கும் என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களை வெயிட் பண்ணி பார்ப்போம். அகவிலைப்படி உயர்வு. ஓகே, ஸோ வருஷத்துக்கு 2 தடவை கரண்டில் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன வாங்குறாங்களோ, என்ன அகவிலைப்படி டிஏ உயருதோ அதே மாதிரி ஓய்வு பெற்றவங்களுக்கும் பென்ஷனர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பணிக்கொடை, கிராஜுவிட்டி வந்து அதிகபட்சமாக 25 லட்சம் வரையும் ஓபிஎஸ்ல இருந்துச்சு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில். ஓகே, இப்போவும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் முறைப்படி அதிகபட்சம் 25 லட்சம் பணிக்கொடை, அதாவது டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, உங்கள் பேசிக் பே என்னவா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுத்து இது அமையும். சிபிஎஸ்க்கு மட்டும் 2017 ஒரு ஜியோ போட்டு பணிக்கொடை டிசிஆர்ஜே டெத் கம் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது மட்டும் எனக்கு சின்ன கிளாரிட்டி. ஸோ மேபி அதான் மீனிங் அதுக்கானது, அது கிராஜுவிட்டி அமௌண்ட்டு தான். ஸோ அதுக்கு வந்து 2017 ஒரு சட்டம் போட்டு அது மூலமாக சொல்லியிருந்தாங்க. ஓய்வு கால பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓபிஎஸ்ல பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கிராஜுவிட்டி, ஜிபிஎஃப் சேமிப்பு தொகை வட்டியுடன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து எதுவுமே பென்ஷனுக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் எல்லாம் வட்டியோட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அது கூட சேர்த்து கிராஜுவிட்டி கிடைக்கும். தென் ஆயுள் முழுவதும் மாதந்தோறும் நிலையான ஓய்வூதியம், இது வந்து அதில் இருந்தது. இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. சிபிஎஸ்ல பணிக்கொடை, கிராஜுவிட்டி
அந்த 2017 ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கான மொத்த தொகையில் ஊழியர் மொத்த தொகை ஊழியரோட பங்களிப்பு, அரசோட பங்களிப்பு, வட்டி இதெல்லாம் கொடுத்து ஒரு பகுதி மாதாந்திர வருமானம் அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்பிஎஸ்ல ஓகேவா. ஸோ சிபிஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிபிஎஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ மொத்த அமௌண்ட்டும் பல்காக லம்சம் நம்மளுக்கு வந்துடும் ஆன் ரிட்டையர்மெண்ட் ஓகேவா. டேப்ஸில் வந்து அவ்வளோதான். இது இப்போ பார்த்தது பணிக்கொடை கிராஜுவிட்டி ப்ளஸ் ஆயுள் முழுவதும் உறுதியளிக்கப்பட 50% ஓய்வூதியம். ஸோ இங்கே வந்து பங்குச்சந்தை முதலீடு இது வந்து பங்குச்சந்தை ஓய்வூதிய திட்டத்தின் கீழே இந்த நிதியானது எல்ஐசியில் தான் முதலீடு செய்யப்பட்டு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டாப்ஸு கீழே இது வந்து பிஎஃப்ஆர்டிஏ ஓகே ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்படைத்து முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதனால் அதிக லாபம் கிடைக்கும் ஓகே. எல்ஐசியை விட அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எதுவாக இருந்தாலும் இங்கே அரசு வந்து ஊழியர்களுக்கு 50% நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஓய்வூதியத்தையும் அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. பட் இதில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இதோட நம்ம கையில் அம்சமாக வந்தாலே வி கேன் கோ இன் பெட்டர் வே, இதோட பெட்டராகவே நம்ம மாதம் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா. அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20-25 வருஷம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. யங் ஏஜில் ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க 20-25 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலேயே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு 20-21 வயசில் ஒருத்தர் உள்ளே வராரு அப்படின்னு சொன்னால் அவர் கிட்டத்தட்ட வந்து 39 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு ஓகேவா, இல்லை ஒரு மிட் ஏஜில் இருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, எது பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை செகண்ட் வீடியோ இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.